இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருவேன் தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருவேன் தியாக பலி. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே, மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே, புவி வாழ்வை நாமும் பெறவே இறை வாழ்வை இன்றே பெறவே நிறைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம், இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வந்தவர்களே, இந்த நாளிலே நமது அன்பியத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மத்திய அன்பியத்தை கடவுள் நிரம்ப ஆசீர்வதிக்கும்படியாக அன்பிய குடும்பங்களில் இருக்கிற எல்லாருக்கும் கடவுள் நிறைந்த உடல் உள்ள ஆன்ம சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். இந்த மாதம் முழுவதும் நாம் மாதாவை நமது இல்லத்திற்கு கொண்டு போய் தாயை வைத்து தாயோடு இணைந்து நாம் ஜெபித்திருக்கிறோம். அந்த ஜெபங்களை எல்லாம் கடவுள் நமக்கு தந்து ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். குறிப்பாக இந்த திருப்பலியிலே சின்ன நாசி ருசால் மேரி குடும்பத்திற்கு கடவுள் செய்து வருகிற நன்மைகளுக்கு நன்றியாக மகன் ராபின் உடல் நல சுகத்துடன் வாழவும், கால்நடை விருத்தி அடைய, விவசாயம் செழிக்க, குடும்பத்தில் மறித்த பாருள் சாமி, அம்மா ரஞ்சிதம், மரிய செல்வம், சிலுவைமுத்து, ஜோதி ஆகியோருடைய ஆன்மீக பாதலுக்காக ஜெபிக்கிறார்கள். இன்று நமது அன்பியத்திலே ஒரு குடும்பம் திருமணத்தை முறைப்படுத்தி இருக்கிறார்கள். கடவுள் குடும்பத்தையும் கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாக இன்றைய நாளில் புதுநன்மை திருமுழுக்கு பெற்றுக்கொண்ட குழந்தைகள் அபர்ணா, ஆதினி அவர்களையும் நமது சமூகத்தில் கடவுள் சேர்த்திருக்கிறார். அவர்களுக்காகவும் பலியிலே ஜெபிப்போம். இந்த நாளில் நம்முடைய பாதுகாவலரான திருத்தூதரும் நற்செய்தியாளருமான புனித மத்தேயு திருப்பலியை நாம் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாருக்கும் போதித்து திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் என்கிறார் ஆண்டவர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பு தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பான இறை மக்களே, அன்னையின் வணக்க நாளான 25ஆம் நாள் சனிக்கிழமையான இன்று புனித மத்தேயு அன்பிய திருப்பலி நிறைவேற்ற வருகை தந்திருக்கும் பங்கு தந்தையும் பங்கு பெற வருகை தந்திருக்கும் அருட்சகோதரிகளையும் மற்றும் அன்பிய மக்கள் அனைவரையும் இறை இயேசுவின் பெயரால் வரவேற்கின்றோம். இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்த இறைவனின் சக்தி நம்முள் செயல்படுவதை இன்றைய வாசகம் நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த இறை நம்பிக்கையுடன் நமது வாழ்வின் சவால்களையும் இருள்களையும் கடந்து செல்ல தேவையான ஆற்றலை இறைவனிடம் பெறுவோம். இறைவனிடம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்திற்காக நன்றி பெருக்குடன் இத்திருப்பலியில் பங்கு பெறுவோம். தூய மறைகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். கண்களை மூடுவோம். நாம் நமக்கு எதிராக, நம் குடும்பத்திற்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக, அந்த சமூகத்திற்கு எதிராக செய்த குற்றங்களை நினைத்து பார்ப்போம்.
கடவுள் நம்மை மன்னிக்கும்படியாக மன்றாடுவோம். இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும். மீண்டுமாக இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும். நாம் நம்மை அன்பு செய்யாத தருணங்கள், நம்மையே நமது எண்ணத்திற்காக, நிறத்திற்காக, உயரத்திற்காக, படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்ற வேறுபாட்டிற்காக நாம் நம்மையே வெறுத்த தருணங்களை நினைத்து பார்ப்போம். இயேசுவே என்னையே நான் வெறுத்து என்னையே நான் அன்பு செய்ய முடியாமல் இருந்த தருணத்திற்காக நான் உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகிறேன். இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும். மீண்டுமாக இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும். நமது குடும்பத்தில் நம்முடைய நடத்தையை எண்ணி பார்ப்போம். குடும்பத்தில் நமக்குத்தான் அதிகாரம் இருக்க வேண்டும், நான் சொல்வதைத்தான் எல்லாரும் கேட்க வேண்டும், எனது விருப்பத்திற்கு ஏற்பதான் குடும்பம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கணவனாக, மனைவியாக, பிள்ளைகளாக, பெற்றோராக பல நேரங்களை நாம் நினைத்திருக்கிறோம். நம்மை உயர்த்தி பிடித்த பொழுதுகளிலெல்லாம் குடும்பத்திலே குழப்பத்தையும் சண்டைகளையும் சமாதானம் இல்லாத சூழ்நிலையும் உருவாக்கியிருக்கிறோம். அதற்காக மனம் வருந்துவோம், இயேசுவிடம் மன்னிப்பு வேண்டுவோம். இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும். நாம் சார்ந்திருக்கிற சமூகம், நமது ஊர், திரு அவை அனைத்திற்கும் எதிராக நாம் செய்த குற்றங்களை நினைத்து பார்ப்போம். பல நேரங்களில் நமது பொருட்கள் மீது நாம் எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறோமோ, இது என்னுடையது என்று உரிமை பாராட்டி இருக்கிறோமோ, அதுபோல சமூகத்தில் பொது சொத்துக்களின் மீது, பொது இடங்களின் மீது நாம் எந்த விதமான உணர்வும் இல்லாமல் யாருடைய பொருளோ யாருடைய உரிமையோ என்று சொல்லி நாம் கண்டும் காணாமலும் இருந்திருக்கிறோம். அந்த தருணங்களுக்காக மனம் வருந்துவோம். இயேசுவே என்னை மன்னியும் என்று சொல்லுவோம். இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்த பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். அனைவரும் மகிழ்ந்து கரங்கள் தட்டி உன்னதங்களிலே கீதம் பாடுவோம். ஆட்சிமை உண்டாகுக, உலகினிலே மனத்தவுக்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி மகிழ்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயம் இறைவனே.
இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, அவரிதென்று புராண புனித மத்தியவை சொல்லற்கரிய உமது இரக்கத்தினால் திருத்தூதராக தேர்ந்தெடுத்தீரே. அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் வலுப்பெற்ற நாங்கள் உமை பின்பற்றி உமையை உறுதியாய் பற்றிக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 வசனங்கள் 1 முதல் 11 முடிய. ஆகவே கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது. ஏனெனில் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம் பாவம் சாவு என்பவற்றுக்கு உள்ளாக்கும் சட்டத்தினின்று என்னை விடுவித்து விட்டது. உன் இயல்பின் காரணமாய் வலுவற்றிருந்த திருச்சட்டம் செய்ய முடியாத ஒன்றை கடவுள் செய்தார். அதாவது உன் இயல்பு கொண்ட மனிதரை போன்றவராய் தம் சொந்த மகனை அனுப்பி மனிதரிடம் உள்ள பாவத்திற்கு முடிவு கட்டினார். உன் இயல்புக்கேற்ப நடவாமல் ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப நடக்கும் நாம் திருச்சட்டத்தின் நெறிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் அவ்வாறு செய்தார். ஏனெனில் உன் இயல்புக்கேற்ப வாழ்வோரின் நாட்டமெல்லாம் அந்த இயல்புக்கு உரியவற்றின் மீதே இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப வாழ்வோரின் நாட்டம் ஆவிக்கு உரியவற்றின் மீதே இருக்கும். உன் இயல்பு மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவே, ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியும் ஆகும். ஏனெனில் ஊனியல் மனநிலை கடவுளுக்கு பகையானது. அது கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இருப்பதில்லை, இருக்கவும் முடியாது. உன் இயல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்கு குடிக்கொண்டிருந்தால் நீங்கள் உன் இயல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராய் இருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுள் குடிக்கொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுள் குடிக்கொண்டிருக்கும். தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே,
உன்னோடு உயிராய் இணைந்திருப்பார். உன்னை காப்பவர் அயர்வதில்லை, உன் கால் இடற விடுவதில்லை, உன்னை கைவிட்டு பிரிவதில்லை, உன்னோடு உயிராய் இணைந்திருப்பார். பகலின் வெயிலோ இரவின் நிலவோ தீமை செய்யாது அஞ்சாதே. புயலும் மழையும் புவியை சூழ்ந்தால் தீமை செய்யாது திகையாதே. கண்ணான தேவன் எந்நாளும் காப்பார், கவலையோ கலக்கமோ இனி வேண்டாம். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. வானத்து பறவையை காக்கின்றவர், வறுமையில் உன்னை விடுவாரோ. வயல்வெளி மலரை மகிழ்விப்பவர், நோயினில் விடுதலை தருவாரே. வானத்து பறவையை காக்கின்றவர், வறுமையில் உன்னை விடுவாரோ. வயல்வெளி மலரை மகிழ்விப்பவர், நோயினில் விடுதலை தருவாரே. உலகம் ஆயிரம் பேசினாலும் சோர்ந்து வீழ்ந்து போகாதே. தீங்கு செய்வோர் சூழ்ந்து கொண்டால் வாடி வதங்கி போகாதே. இஸ்ராயேல் இறைவன் மாறாத தேவன், இன்றும் என்றும் உடனிருப்பார். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. Alleluia. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இந்த லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 13ஆம் அதிகாரம், இறைவார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம் முதல் 9 இறைவார்த்தைகள். அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்தி கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். இயேசு அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரை விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சீலோவாவிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த உவமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன்.
அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவினர்களே, ஏறதாழ 24 நாட்கள் அன்னை மரியா நம்முடைய இல்லங்களுக்கு வந்திருக்கிறார். அப்படிதானா? ஒரு நாளைக்கு ஒரு வீடா, ஒரு நாளைக்கு 2 வீடா, ஒரு நாளைக்கு ஒரு வீடு. சரிங்களா? 24 நாளில் நீங்கள் எப்படிலாம் ஃபீல் பண்ணீங்க? என்னென்ன உணர்வுகள் உங்களுக்கு கிடச்சிச்சு? ஆமாம், அது வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. சரிங்களா? எல்லாரும் வீட்டுக்கு வந்துச்சுலாம் அப்படிதானே? ஆமாம். அதனால் நீங்கள் நினைச்சிரியே மாதா உங்கள் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, எப்படி உணர்ந்தீங்க அப்படின்னு நிச்சயம் சொல்லணும். இது வந்து அன்பிய ஊசை, அதனால் எல்லாரும் பேசணும். சரியா? சரி. ஒன்றாம் தேதி எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. உடனே மாதா வந்துருக்குது, ஆனால் அதுக்கு உள்ள மாலை கிடைக்கவில்லை. உடனே அன்னைக்கு பார்த்து ஆயுத பூஜை பூமாலை கடைக்கு போயிருந்தேன். இந்த சின்ன சுரூபத்துக்கு ஒரு மாலை வேணுமே அப்படின்னு கேட்டேன். நீங்கள் சொல்கிற மாதிரி அவ்வளோ பொறுமையாக அதுக்கெல்லாம் மாலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் மாதாவுக்குன்னு ஒரு அங்கீகாரம் ஜெபம் பண்ணி நம்ம கையில் முதல் நாளாக கொடுத்துட்டாங்க. அதுக்கு எப்படியாவது ஒரு மாலை வேணும்ட்டு பின்ன ஒரு சரத்தை மட்டும் வாங்கிட்டு வந்து அதுக்கு போட்டு முதல் அன்னைக்கு ஜெபம் பண்ணணும். அடுத்து சரி, மைக்கிள் பரவாயில்ல, மைக்கிள். ஆமா, உங்க வீட்டுக்கு வந்து கொஞ்சம் சில நேரம் ஃபீல் பண்ணிக்கலாம். சில நேரத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்து கூட ஒன்றும் தெரிஞ்சுக்காது. இன்னொரு வீட்டுல போகும்போது தான் அந்த உணர்வு வரும். அதாவது இன்னொன்று என்ன தெரியுமா, அதாவது நான் அந்த சொல்வதை தூக்கிட்டு போகும்போது சாமி கிருபையெல்லாம் அந்த பாட்டை போடுவேன். ஏன்னா அந்த ஃபீலிங்ஸ், அதாவது அந்த ஒவ்வொரு வீட்டை தாண்டும் போது அந்த பாட்டை போட்டு விட்டுருவேன். போட்டுவிட்டு அப்படியே பையா அப்படியே நின்னே தான் போகும். ஏன்னா அந்த பாட்டில் ஒரு இது மகத்துவம் இருக்குது. அந்த பாட்டை அப்படியே ஒரு ஃபீலிங்ஸ். இதெல்லாம் நம்ம ஊரில் நடக்குமா அப்படின்னு ஒரு நேரத்தில் நினைச்சிருக்கேன். ஏன்னா டிவிகள்லாம் பார்ப்போம், அந்த மாதா சொல்லுக்கு தூக்கிட்டு போகும்போது அந்த பாட்டு பிடிக்கும். இது நம்ம ஏன் போட்டா என்ன அப்படின்னு அந்த பாட்டை நாங்கள் அந்த அடுத்த வீட்டுக்கு போகும்போது இந்த பாட்டை போடுவோம். வழக்கமா வச்சுமே அந்த சாங்ஸ் பாடணும். அந்த பாட்டு ஆமா, அதாவது 20 மணி ஜெபமாலை சொல்லிட்டு இந்த பாட்டை ஃபுல்லா படிப்போம் நாங்க. வச்சு ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சாங்ஸ் பாடி. இது என்ன நடந்துச்சுங்கிறது நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? இது உணர்வு தானே, இதுவும் இது உணர்வு தானே. அடுத்து நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நல்ல ஜெபம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆர்வம் கிடைச்சது. சரி, எப்பயுமே நம்ம ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு அது மற்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்க வீட்டுல இருந்திருக்கும் போது கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணேன். எப்படின்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்த மாதிரி எனக்கு அந்த வீட்டுல லைட் எல்லாம் அந்த ரூம்ல மட்டுமே தனிப்பட்ட முறையில் லைட் போயிட்டு எல்லாம் இது பண்ணேன். மறுபடியும் போனதுக்கு அப்புறம் அந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ண ஐயோ எதுவுமே இல்லாத மாதிரி எனக்கு வந்து தெரிஞ்சது. எனக்கு இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு இதா இருந்தது. லைட் எல்லாம் மறுபடியும் அந்த ரூம் லைட்டே போடல. இல்லைங்கம்மா, இருக்கும்போது நம்ம போட்டு அதை ஒரு நல்லாவே பூ வச்சு அதுக்கு மெழுகுத்திரி எல்லாம் பண்ணி அதுக்குன்னு ஒரு இது பண்ணோம். அது திரும்ப எடுத்துட்டு போனதுக்கப்புறம் அந்த லைட்டு போடல, அதை அப்படியே இது பண்ணிட்டேன். எங்க வீட்டுல குடும்ப சோகமே நடந்தது பாரு. அன்னைக்கு நைட்டு மாதா குடும்ப சோகம் எங்க வீட்டுல கிராண்டா பண்ண பாரு. டான்ஸ் வச்சு கேக்லாம் வெட்டி செலிப்ரேஷன் மாதிரி இவங்க கல்யாணம் அவங்க மகனுக்கு பிறந்த நாள் இந்த மாசத்துல விழாவா கொண்டாடினாங்க. சராம்பியத்துல முப்பெரும் விழாவா அதை வந்து இவங்க வீட்டுல கொண்டாடணும். டான்ஸ்லாம் மாதா வந்ததுனால வேற என்ன உணர்வு சந்தோஷமா நடந்தது? ஜெபம் பண்ணதே பல புதுமையா இருக்கும். 15 பேர் கலந்துக்கிட்டோம் ஒவ்வொரு நாளும். அது பெரிய ஆசீர்வாதம் தான். அன்பியத்தை கூட வரமாட்டாங்க. இன்னைக்கு இந்த பயிர் ஓடின உடனே வரும்போது நான் சொல்லிடுவேன், வாங்க வாங்க அப்படின்னு எல்லாரும் வந்துட்டாங்க. நான் எதிர்பார்க்காம மலையில வந்து எல்லாம் பூசை என்ன கிள்ளி பார்த்துக்கிட்டேன். நிஜம்தானோ எத்தனை பேர் வந்துட்டாங்க. மழை பெஞ்சாலும் சரி தொடங்கிடுவோமா அப்படின்னு. ஏன்னா
நாட்களும் நெருங்கிக்கிட்டு வருது. எல்லா வீட்டுக்கும் போகணும்னு அப்படின்னோடனே அந்த மழை பேஞ்ச உடனே 8:30க்கு மேலே ஆனாலும் கூட வந்து ஜெபம் பண்ணிட்டு அடுத்த வீட்டில் மாற்றி வச்சுட்டு தான் நம்ம போவோம். இப்போ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 4 நாளா எங்கேயுமே இல்லைங்கும் போது அது கொஞ்சம் ஒரு இதாக இருந்தது. ஏன்னா தொடர்ந்து டெய்லி அந்த 7 மணி ஆன உடனே எல்லாருமே அந்த இடத்துல வந்து கூடியிருக்கோம், இந்த வீட்டுக்கு போறோம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே கூடும். இப்போ இந்த 4 நாளா இல்லைங்கும் போது ஏதோ ஒன்று மிஸ் பண்ண மாதிரி கொஞ்சம் இதா ஃபீல் ஆனது. 20 நாளே முடிஞ்சிருச்சு. சரி, அப்போ 4 நாள் எங்க இருந்துச்சு? ஒரு சிலர் வந்து வேற வீட்டுல இருக்கிறதுனால ஒரு சில இடங்கள்ல அவங்க வேற வீட்டுல எங்க வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு மட்டும் மாத்துங்க அப்படின்னா அன்னைக்கு இவங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு போகும்போது அவங்க வீட்லயும் ஜெபம் பண்ணிட்டு சொல்லி அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி அப்படி எல்லாம் மாத்திருக்கோம். சூப்பர் சூப்பர். சோ யாருமே போன வீட்டுக்கு மறுபடியும் மாதா வீட்டுல அப்படி இல்ல, பக்கத்துல வேற வீட்டுக்கு அடுத்த அன்பியங்கள் அவங்க நாங்க அந்த வீட்டுக்கு போயிட்டோம், இந்த வீட்டுல ஜெபம் பண்ணுங்க வந்து வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு இவங்க வீட்டுல மறுபடியும் எல்லாருடைய பங்களிப்பும் அருமை. உண்மையிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி. இதுதான் அன்னை மரியாதையினுடைய இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வரதுக்கு ஆசைப்பட்ட காரணம் என்னன்னா, அன்பியங்கள் ஒன்று சேரணும் அப்படிங்கிறது. இப்போ தினமும் ஒரு 15 பேராவது கலந்துட்டோம் அப்படின்னா 15 பேர் ஒரே வீட்டுக்காரங்க கிடையாது, 15 வீடு கிட்டத்தட்ட அப்படிதானா. இல்லைனா குறைஞ்சது ஒரு 8 வீடாவது சேர்ந்து அது எல்லாரும் இணைந்து வருகிற ஒரு உணர்வு. அன்பியது கூட யாரும் கூடுனதில்லை, ஆனால் ஜெபிக்கிறது கூடுதல்னா இது ஜெபத்துக்காக மட்டும் இல்லை, இது உணர்வு. நான் மாதாவை கூட போகிறேன், மாதாவை கூட்டிகிட்டு போகிறேன், சுவாமி திருவையாரம் அப்படிங்கிற பாட்டு அப்படிங்கிறதுலாம் அது வந்து இந்த கேளுங்கள் தரப்படும் பாட்டு மாதிரி. ஒரு காலத்தில் கேளுங்கள் தரப்படும் பாட்டு போட்டாச்சுன்னா ஊருக்கு என்ன செய்தி, எங்கேயோ ஒரு வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குது. அதெல்லாம் திருமணமாக இருக்கலாம், அல்லது மங்களகரமான செய்தியாக இருக்கலாம், அல்லது கோயிலில் திருவிழாவாக இருக்கலாம், ஏதோ ஊரில் ஏதோ நல்ல காரியம் நடக்குது. அதான் எந்த வீடுலாம் கிடையாது, எந்த ஊர்னாலும் சரி எந்த வீடுனாலும் சரி கேளுங்கள் தரப்படும் பாட்டு கேட்டாலே ஊரில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குதா அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது தான் மாதவனுடைய பிரார்த்தனை. அதை நம்ம கொண்டு போகும்போது அது வந்து உணர்வார்ந்த விதத்தில் எல்லாத்தையும் செய்து கூட்டி சேர்க்கிறார். அப்போ இனியவர்களே, இந்த உணர்வை தாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்பட்டேன். அது கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு உண்மையிலே பெரிய சந்தோஷம், பெரிய சந்தோஷம். மற்ற எங்கேயும் எப்போவுமே கொஞ்சம் கலகலாண்டு கூட்டம் சேர்றது இல்லையோ, ஒரு நிகழ்ச்சி கொடுத்தோம்னா அது சிறப்பாக செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்ட அன்பியம். அந்த அன்பியத்தில் இப்போ அன்னையின் பெயரால் நம்ம கூடி இருக்கிறோம், ஜெபிக்கிறோம். இதுக்குன்னு ஒரு இடத்த ஒரு தொடக்க கால கிறிஸ்தவர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா இப்படி தான் மறைஞ்சிருந்து பூசை வைப்பாங்க. ஏன்னா தொடக்க காலத்தில் 3 நூற்றாண்டுகள் அப்படின்னா அந்த காலத்திலலாம் நினச்ச முடியாது. யாராவது கிறிஸ்தவர்கள் வெளிப்படையாக சொன்னோம்னா தூக்கிவே செஞ்சுருவாங்க. அதனால் நினைச்ச எல்லாம் பயந்து போய் ஒழிஞ்சிருப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, இன்றைக்கி எங்கே கூடுறோம், எந்த வீட்டில் ஜெபம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் நினச்சோம்னா, இந்த மீன் மாதிரி ஒரு படம் வரைஞ்சி இப்போ பார்த்துருக்கீங்களா? அந்த மீன் இதனுடைய அடையாளம்னா ஒன்று கிறிஸ்தவர்கள்லாம் அங்கே கூடுறாங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளம். சரிங்களா? அப்போ என்னைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க, எந்த வீட்டு வாசலையாவது அந்த மீன் மாதிரியான அடையாளம் இருக்குது அப்படின்னா, ஓஹோ இன்னைக்கு இங்கே கிறிஸ்தவங்க பூசை வைக்கிறாங்க அப்படின்னு போகிற யாராவது கிறிஸ்தவங்க நினச்சிவாங்க. அது வந்து சிம்பிள் மட்டும்தான், யாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்போ நினச்சிவாங்க அது வீட்டுக்குள்ள நினச்சிட்டாங்கன்னா அங்கே என்ன செய்வாங்க, உள்ள எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு போவாங்க, யாருக்குமே தெரியாமல் மறைஞ்சிருந்து ஜெபித்துட்டு போவாங்க. அது பூசையில் கலந்துக்கிறது. இப்போ நம்ம வந்து தொடக்க கால கிறிஸ்தவர்கள் மாதிரி என்ன செஞ்சிடும், அன்பியமாக ஒரு குடும்பமாக இந்த நாட்டில் குழுமி நாம் ஜெபித்திருக்கிறோம், அன்னை மரியாவோடு பயணித்திருக்கிறோம். இது ஒரு உண்மையான அற்புதமான உணர்வு. சரிங்களா? அம்மா கூட நடக்கிற உணர்வு, அம்மா கூட போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்களா, எந்த பாதிப்புக்கும் நம்ம என்ன செய்யறதில்ல, கவலைப்பட போகிறதில்ல. இனியவர்களே, இந்த நாளில் இந்த உணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்பட்டு அது நடந்திருக்கிறது. உங்களுடைய அன்பியத்தை நீங்கள் உள்ளார்ந்த விதத்தில் செய்திருக்கிறீர்கள். நன்றி, கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லி ஆக வேண்டும். இந்த நாளில் நற்செய்தியோடு சேர்த்து பார்க்கிற பொழுது சீரோவாமிலே கோபுரம் விழுந்து இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க, பிலாத்து தலைவரை கொண்டுட்டான் என்று இயேசுவை சொல்லுகிற பொழுது இயேசு என்ன கேட்குறாரு, செத்துட்டாங்களா, எத்தனை பேர் செத்தாங்க, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு விசாரிக்கிறோம். அவர் உடனே என்ன சொல்கிறாரு, அவங்க செத்துட்டதுனால அவங்க பாவி நினைக்கிறீங்களா, நீ மனசு மாறலன்னா நீங்கள் அழிவீர்கள் அப்படின்னு சொல்கிறார். இது கொஞ்சம் குதர்க்கமாக இருக்கும். அப்படிதானா? ஒருத்தர் வந்து ஒரு இறப்பு செய்தியோ ஒரு துக்க செய்தியோ சொன்னால் மைக்கு ஓடுறது அப்படி சொன்னால் நம்ம என்ன செய்யணும், வருத்தப்படணும், என்னன்னு சொல்லி ஆறுதல் சொல்லணும். ஆனால் இயேசு கிறிஸ்து குற்றச்சாட்டு வைக்கிறான். அவன் செத்துட்டாங்கன்னா அவன் என்ன கேட்டவனா, நீ வைக்க நினைச்சிட்டு இருக்கிறியா, உனக்கும் அப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார்.
அப்ப எதுக்காக இயேசு அப்படி சொல்லுகிறார் அப்படின்னா, ஏன் அவர்கள் ஒருவர் இறந்த செய்தி இயேசு சொல்றாங்கன்னா, பலிபடத்தில் பலி செலுத்தி கொண்டிருந்தவங்களை கொண்டுட்டாங்களாம் அப்படின்னு சொன்னா இயேசு உடனே என்ன செய்யணும், எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு போர் கொடி தூக்கி சண்டை போட போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், என்ன நடக்கிறது அதை நாம் பார்க்கணும். ஒரு சொன்ன உடனே அந்த சொன்ன செய்தி கேட்டு சண்டைக்கு ஏற்படாது. பெரும்பாலும் நம்முடைய குடும்பங்கள் நடக்கிற விஷயம் என்ன, ஒருத்தர் நம்மள ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா உண்மையா பொய்யா அப்படின்னு நம்ம கேட்கறது இல்லை. யார் சொன்னா சொல்லியிருப்பான், இவனா சொல்லியிருப்பான், இன்னாரு கண்டிப்பா சொல்லியிருப்பான், என்னை பத்தி கூட 2 வார்த்தை சொல்லியிருப்பானே, ஆமா சொன்னான் அப்படின்னு நினைச்சிருவோம். உடனே அடுத்த நாள் சண்டைக்கு போயிடுவோம். அது உண்மையா பொய்யா, சொன்னவங்க அப்படியே சொன்னாங்களா, 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா சொன்னாங்களா, அதை குறித்து நம்ம நினைச்சதில்லை, கவலைப்படுறது இல்லை. ஏசு குறித்து சொல்லுவா, அவன் கொண்டான், ரைட்டு, கொண்டிருக்கலாம், கொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனா அவங்க என்ன சொல்ல வராங்க, பலி செலுத்தும் போது கொண்டாங்கன்னு என்ன அர்த்தம், அவன் தப்பு செய்வதுதான் கடவுள் சாகரிக்கிறாரு. கோபுரம் கீழே விழுந்து செத்தான்னு என்ன அர்த்தம், அவன் பாவியா இருக்குதுன்னு செத்தான். அப்படி சொல்லி அவர்கள் பாவிகள், அவர்கள் இறந்து விட்டார்கள், நாங்கள் இறக்கலை, அவனை கொண்டுட்டான், நாங்க தைரியமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மற்றவர்களை குற்றம் சாட்டுகிற விதத்தில் அல்லது இயேசுவிடம் இருந்து என்ன பிரச்சனையை கண்டுக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக இருக்காங்க. இன்னொருத்தர் போய் நீங்க ஒருத்தரை பத்தி குறை சொல்லுவோம், நம்ம எல்லாருமே சொல்ற விஷயம் தான். ஒருவரை பற்றி இன்னொருத்தர் போய் பேசுறோம், எதுக்காக பேசுறோம், பேசலையோ அமைதியா இருக்கல, அது ரைட்டு தாயி. நம்ம போய் ஒருத்தர் போய் குறை சொல்லுதோம்ல, ஏன் சொல்லுதோம், நமக்கு நேரம் போகணும், அவ்வளவுதான். ஒரு விஷயம், ஒருத்தர் குறை சொல்ற காரணம் எனக்கு டைம் பாஸ் ஆகும், எனக்கு போர் அடிக்குது, அதனால எனக்கா தெரியுமா குடும்பத்தை அவ சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது, இங்க நேரம் போகும். அப்படித்தானே, எங்க நடந்தது நடக்காதுன்னு ஒரு 2 வார்த்தை இங்க பேசுறது, இங்க என்னெல்லாம் சொல்லுதாங்களோ கேட்டுக்கிறது, அங்கிட்டு போச்சுல இப்பதான் அங்க வீட்டுல இருந்து வந்தேன், பொண்ணை பத்தி கழுவி ஊத்துதா, அங்கிட்டு போனா அங்க நேரம் போயிடும். சரி, அவன் பெரும்பாலும் நம்ம இன்னொருத்தரை பத்தி பேசுறது எதுக்கு அப்படின்னா நமக்கு நேரம் போகணும். அப்படித்தானா, போற பக்கம் அந்த நாயச்சுன்னு சொல்லிட்டு போ அப்படின்ற மாதிரி நமக்கு நேரம் போறதுக்கு நம்ம செய்யறோம், போற பக்கம் பார்த்து விட்டு போயிட்டே இருப்போம். அதனால யாருக்கு நன்மை யாருக்கு தீமை அதெல்லாம் நம்ம ஆய்ந்து பார்க்கவே இல்லை. அதனால இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், நீங்கள் மற்றவர் இடத்துல இருந்து பார்க்கணும். ஒருத்தர் இறந்திருக்கணும் அப்படின்னா அதுவே தம்பட்டு அடிச்சு சொல்லணும் அவசியம் இல்லை. உங்களால் முடிந்தால் அவர்களோடு நீங்கள் வேதனைப்படுங்கள். இன்னொருத்தர் துன்பப்படுறாரா, அந்த துன்பத்தை தீர்க்க முடியுமா, தீர்க்க முடியுங்கன்னா பாருங்க. இப்போ குறை சொல்றான்னு சொல்லி இன்னொரு இடத்துல போய் சொல்றோம்ல, குறை சொல்ற ஆள்கிட்ட நீ என்ன அவளை குறை சொல்ற, அவள் செஞ்சா செய்யல, நீ அவட்ட போய் பேச ஏன் சொல்றான்னு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம், அப்படி மட்டும் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, நீ பெரியவா வந்து சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி உடனே நம்மளை எடுத்து பேசுவாங்க. அப்புறம் நம்ம செய்தான் ஊரெல்லாம் போயிட்டு இருக்கோம், ஒரு வார்த்தை சும்மா சொல்லிட்டோம்ப்பா, உடனே என்னை பத்தி குத்து சொல்லிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நிச்சயம் என்னையும் சேர்த்து பேசிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அமைதியா இருந்துவோம். அப்படிதானா, ஆமா. மற்ற யார்ட்டையும் நிச்சயம் தப்பு செஞ்ச இடத்துல தவறை திருத்தக்கூடிய இடத்தில் நாம் இருந்தாலும் நம்ம செய்யறது இல்லை, நமக்கு ஏன் வம்பு, ஆமா நம்ம ஏன் அவ வாயில போய் விடுவானே, யார் வாயில விழுந்தாலும் அவன் வாயில விழுந்துடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி நினைச்சிருவான். தைரியமா இருந்துக்கிறோம், தனியா இருந்துக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து நினைச்சுக்கிறான், அப்படி பயம் இருக்கா, தூர போயிரு, எதுக்கு தேவையில்லாத காரியத்தை செய்ய, முடிஞ்சிச்சுன்னா அடுத்தவர்களுடைய துன்பத்திலே அடுத்தவர்களோடு உன்னால் இருக்க முடியுமா, இருக்க முடியலையா விட்டுரு, தேவையில்லாத பரப்பிட்டு இருக்கிறாத, அடுத்த மீது உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். எனவேதான் அந்த செய்தியெல்லாம் முடிச்ச உடனே இயேசு ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒரு மரம் பலன் தரவே இல்லை, கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக அதை வச்சவர் தேடி தேடி பார்க்கறாரு, 3 வருஷமும் பலம் கொடுக்கல, அதே பற்றி தூர போட இடத்தையும் அடைச்சிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு கோபத்துக்கு வராரு. அப்போ தொழிலாளர் என்ன சொல்றாரு, அவன் ஓனர் கிடையாது சரிங்களா, திராட்சை தோட்ட தொழிலாளர், வேலை செய்ய வந்தவன் என்ன சொல்றான், அதை ஏன் வெற்றிய 100 வருஷம் விட்டு பாருங்களேன், வளம் கொடுத்தா சரி, இல்லைன்னா வெட்டிக்கிறான். அவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஓனர் என்ன சொல்லியிருக்கணும், அவனுக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன், நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய், அதுன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் ஓனர் அதை சொல்லலை. ஏன்னா அவனுக்கு அவருடைய மனநிலை தெரிகிறது. அவர் விரக்தியில பேசுறாரு மனுஷன், விரக்தியில பேசணும்னு உடனே வெட்டிட்டோம்னா அவர் ஏதாவது கேட்க போறாரா, நீ சொன்னே வெட்டினேன் முடிஞ்சு போச்சு. ஆனால் அடுத்தவர் மீது இருக்கிற அக்கறை, அடுத்தவரை புரிந்து கொள்கிற ஒரு தன்மை, அதனாலதான் தொழிலாளர் என்ன செய்றாரு, அவருக்கு ஒரு வருத்தம் தான், 3 வருஷமா தேடி கிடைக்கலங்கிற கோபத்துல தான் சொல்லுதாரு. ஆனா கிடைக்கலங்கிறது தான் கோபமே தவிர மரத்து மீது எந்த கோபமும் கிடையாது. அதனால தான் என்ன சொல்றாரு, 1 வருஷம் விட்டுருங்களேன், அடுத்த வருஷம் கொடுத்தா பார்ப்போம். அவன் என்ன செய்யறான்,
மரம் தான் பழம் கொடுக்கல, அப்படிதானே? 3 வருஷம் மரம் பழம் கொடுக்கல. இவன் என்ன சொல்றான்? நான் கொத்தி எரு போடுவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? கொத்தி எரு போடுவேன்னு என்ன அர்த்தம்? அவன் தப்பு ஏன் போட்டுருக்கான்? நான் சரியா உரம் போட்டிருக்க மாட்டேன், அதான் பழம் கொடுக்கல. நான் ஒழுங்கா தண்ணி பாய்ச்சிருக்க மாட்டேன், ஒழுங்கா பயன்படுத்திருக்க மாட்டேன், அதான் பழம் கொடுக்கல. தப்பை நான் ஏற்றுக்கிறேன். இந்த அம்மாலாம் உலகமாக செய்வியே இல்லை, அப்பா அம்மா பிள்ளையை அடிக்க போச்சு என்ன செய்விய? பிடிச்சி இழுத்து வச்சுட்டு நான் தான் சொல்ல மறந்துட்டேன், நான் தான் செல்லம் கொடுத்துட்டேன் அப்படி சொல்லி இல்லை. ஆமாம், அம்மா வர பிள்ளைய அப்பாவை அடிக்க விட மாட்டோம், பிடிச்சி வச்சுக்கிடுவோம். என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவன் என்ன தப்பு பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனாலும் மன்னிச்சுவோம். நான் தான் சொன்னேன், நீங்க அடிக்க வரிய அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை காப்பாற்றுற மாதிரி இதை தோட்ட தொழிலாளர் நினைச்சிட்டாரு. நான் கொஞ்சம் உரம் போட்டுருக்கிறேன், அவனுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிறேன், ஏன் மேலே தப்பு இருந்துக்கலாம்ல, 1 வருஷம் கொடுக்குறேன் என்று பரிந்து பேசுகிறார். ஏன்னா தோட்ட தொழிலாளர் அந்த மரத்தினுடைய உயிரை பார்க்கிறார், இன்னொரு மனிதனுடைய மனத்தை பார்க்கிறார். அவ எப்பொழுது ஒருவர் இன்னொருவருடைய மனநிலையை புரிஞ்சுக்கிற பார்க்கிறாரோ, அவருடைய தவறை தன்னுடைய தவறாக ஏற்றுக்கொள்கிறாரோ, அவர் இன்னொருத்தருக்கு குறை சொல்ல மாட்டார். இன்னொருத்தர் குறை சொல்லும் போதுதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவன் தப்புன்னு எனக்கு சொல்ல வந்தீங்கன்னா நீ மிகப்பெரிய பாவி. ஏன்னா அவன் என்னை பத்தி சொல்லியிருக்கான், நீ அவனை பத்தி சொல்றல்ல, 2 ஒண்ணு தானே. இன்னொருத்தர் குறை பேசுறது தானே, அதுல என்ன பெரிய புனிதம் இருக்கிறது? அது தேவையில்லாத ஒரு செயல் அப்படிங்கிறது இயேசு என்ன செய்கிறாரு? இந்த ஓமை வழியாக சொல்லிக் கொடுக்குறார். எனக்கு தெரிஞ்ச வரையில இந்த 1 மாசத்துல யாருக்கும் யாரை பத்தி குறை பேச டைமே இருந்திருக்க. அப்படித்தானா? இன்னைக்கு சாயந்தரம் யார் வீட்டுக்கு போகிறது? மாதா எப்போ கொண்டு போகிறோம், எத்தனை மணிக்கு கொண்டு போகிறோம்? அதிகம் நம்ம அதை பற்றி தான் யோசிச்சிருப்போம், அதை பற்றி தான் பேசியிருப்போம். மாதா நம்முடைய வீட்டுக்கு வரும் வரைக்கும் நினச்சிருப்போம், மாதா சொல்ல இன்னைக்கு வரும், இன்னைக்கு அவங்க வீட்டுக்கா, இன்னும் 4 நாள் நம்ம வீட்டுக்கு வரும் அப்படி யோசிச்சிருப்போம். மாதா சொல்லுவோம், வந்துட்டு போன பேர் என்ன நினச்சிருப்போம்? நேற்று வரைக்கும் ஜெபம் பண்ணோம், நேற்று வரைக்கும் பூ வச்சோம், நீ சொன்னீங்களா லைட்டு போட்டேன், இப்போ லைட்டு போட்டேன் கொடுத்து வாழலை. அப்போ அதை நம்ம பார்த்துங்க, மாலை கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் நம்மளை வேற எதையுமே சிந்திக்க வைக்கல, அப்படிதானே? மாலை எவ்வளோ ஈஸியாக ஒரு எண்ணத்தை மாற்றுறாங்க பாருங்க. இன்னொருவரை பற்றி யோசிக்கிறதுக்கோ, இன்னொருத்தரை பற்றி குறை சொல்றதுக்கோ, இப்பவும் அதே பிரச்சனை இருக்கும், இப்பவும் அதே பகைமை இருக்கும், இப்பவும் அதே வெறுப்பு இருக்கும், கோபம் இருக்கும். ஆனா அந்த 1 மாசத்துல இருந்த கோபம் வெளிப்படுத்தல. அப்ப மாதா நமக்கு இந்த பவனியாக ஒரு வீட்டுக்காக வந்துட்டு போற ஒரு நிகழ்வு மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறா? நீ கோபப்படுறியா, கோபப்பட்டுக்க, உனக்கு இன்னும் பகைமை இருக்கா வச்சுக்க, வெளிக்காட்டாத, அதை வச்சு என்ன செய்ய, வெளிக்காட்டி என்ன செய்ய, நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டு அந்த வார்த்தை ஏன்டா சொல்லணும்னு சொல்லி நீ வருத்தப்படணும், ஏன் பார்த்து என்ன சொல்றான்னு சொல்லி அவ வருத்தப்படணும், அப்படிதானே? ஒரு வார்த்தையை சொல்லிட்டு 2 பேருமே வருத்தப்படுறதுக்கு எதுக்கு சொல்லணும்? சொல்லாமலே இருந்துடலாம், முடிஞ்சு போச்சுல. அன்னை மரியாதை அதேனால தான் எந்த வார்த்தை யாருக்கிட்டையும் படிச்சுன்னு சொல்லவே இல்லை. இது விழுதியை வாசிச்சிங்கன்னா கபிரியல் வானதூர் வந்த நிகழ்வாக இருக்கலாம், இயேசு பிறந்த நிகழ்வாக இருக்கலாம், இயேசுனுடைய பிறப்பை பற்றி யார் சொல்கிறாங்க? இடையர்கள் வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம், இடையே ஆடுகள்லாம் காவல் காத்துக்கிட்டு இருந்தோம், வானதூதர் வந்தாங்க, இந்த பாட்டெலாம் பாடினாங்க, இந்த இடத்துல குழந்தை பிறந்துட்டு சொன்னாங்க, நாங்கள் வந்து பார்த்தோம், எல்லாம் அப்படியே இருக்கு அப்படின்னு. அன்னை மாதிரியா என் பிள்ளை இல்ல, நான் கடவுளுடைய தாய் இல்ல, எனக்கு தெரியாதா? அவன் எந்த தம்பட்டும் அடிக்கணும். எனக்கு சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் தனது மனதில் இருத்தி வைத்திருந்தான். கோயில் கூட்டு போறாங்க, கோயில்ல விருத்த சேதம் செய்கிற பொழுது சிமியன் சொல்கிறார், இது பலருடைய மீட்புக்கு காரணமாக இருக்கும், உன்னுடைய உள்ளத்தை ஒரு வாழ் விடுவோம். வெளியே யாரையும் சொல்லலை, அதையும் மனசுலேயே வச்சுட்டான். அன்னைமறையில் எப்பொழுதுமே எல்லாவற்றையும் தன் மனதுக்குள் வைத்துக் கொள்வார். தன்னை நேர்மறையாக பேசினாலும் சரி, தன்னை எதிர்மறையாக பேசினாலும் சரி, அவதூற சொன்னாலும் சரி, எல்லாவற்றையும் தனக்குள்ளே வைத்துக் கொள்கிறார். இயேசுவை அன்னைமறையாக ஒருத்தரை நினைச்சாங்க, கூப்பிட போவாங்க, அப்படிதானா? அவரை பற்றி எல்லாம் குறை சொல்லுவாங்க. பேய் பிடித்தவன், கண்டவன், குடிகாரன் கூட அலைதான், பாவிகளோடு சேர்ந்தான், விபச்சாரிகள் கூட அலைதான் அப்படின்னு சொல்லி இயேசுவை பற்றி குறை சொல்லுகிற பொழுது, என் மகனை பார்த்து குறை சொல்றாங்களே, என் மகன் எப்படி தான் இருக்கிறான்னு பார்க்கறதுன்னு தான் போறாங்க. போய் இயேசுல ஒழுங்க மரியாதை வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை. உங்கள் பையனை பார்த்து ஒருத்தன் குறை சொல்கிறான், சரிங்களா? உங்கள் பிள்ளைய வச்சுங்க, உங்கள் பிள்ளைய ஒருத்தன் உங்கள் காது கூட குறை சொல்லியிருக்கான், நீங்கள் கேட்டுட்டீங்க. உங்கள் பையன் அடுத்த நாள் அந்த பையன் கூட போகிறான், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீ எவன் கூட நானும் சேரு, அவன் கூட போவார். ஏன் காது கூடவே இந்த மாதிரி பேசினா நல்ல மாதிரி ஏன் நடிக்க, நீ அவன் கூட போவார். என் காது கூட பேசினவன் இன்னொருத்தர் பேச மாட்டானா அப்படின்னு சொல்லி அவன் பையன் போகவே விட மாட்டோம். ஏன்னா நம்மளோட பிள்ளைய பற்றி ஒருத்தன் தப்பாக பேச நமக்கு பிடிக்காது. ஆனால் அன்னை மாதிரி அதுக்கு தான் போகிறாங்க. என் பிள்ளைய ஒருத்தன் குறை சொல்கிறானே, என் பிள்ளைய கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்?
கடவுளுடைய வார்த்தையை நம்புகிறவங்க தான் என்னுடைய அப்பா அம்மா. அதை அவர் கேட்ட உடனே அதே மாதிரி அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, இன்னொருத்த வார்த்தையை கேட்டு நான் இயேசு கூட்டு போக வந்துட்டேனே, இன்னொருத்த வார்த்தைக்கு நான் காது கொடுத்துட்டேனே, கடவுளுடைய வார்த்தையை கேட்காம விட்டேனே அப்படின்னு சொல்லி அன்னிமரியா இயேசு கூப்பிடவே இல்லை, திரும்பி போயிட்டாங்க. அன்னிமரியா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு எல்லாருக்கும் வந்துடுறாங்க அப்படின்னா, நீங்க என்னெல்லாம் சொல்லியிருக்கிறீங்களோ அதெல்லாம் கேட்டுருவாங்க. அதுக்கு இன்னொரு வீட்டில் சொல்லியிருப்பாங்க. நீங்க உங்க வீட்டில் என்னதாவது நடந்துச்சுன்னா பக்கத்து வீட்டுல போய் அன்னிமரியா சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருப்பாங்களோ? செவிப்பாங்க, செவிப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. சரியா? அது தாயோட எண்ணமே கிடையாது. அப்ப அதே மாதிரிதான் நீங்க உங்களுடைய யாருனாலும் குறை சொல்லட்டும், யாரை பத்தினாலும் குறை சொல்லட்டும், நீங்க கேட்டுக்கிடுங்க. அவங்ககிட்டையும் சொல்ல வேண்டாம், அடுத்தவனையும் சொல்ல வேண்டாம். மாதா எப்படி மனசுக்குள்ள இருத்தி வச்சுக்கிட்டாங்களோ அது மாதிரி நீங்க எல்லாத்தையும் உங்களுக்குள்ள வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி வச்சுட்டாலே எல்லா குழப்பமும் சரியாயிடும், எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். அன்பியத்துல அப்படி ஒரு அந்நியோன்யமான உறவு எளிதாக வளரும். அதை செய்வதற்காகத்தான் தாய் மரியா இந்த மாதம் முழுவதும் நம்முடைய இல்லங்களை ஒன்று சேர்த்திருக்கிறார், நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார், தாய் இல்லத்தோடு அரவணைத்திருக்கிறார். எனவே அன்னை மரியாவுடைய பிள்ளைகளாக அவர் ஏற்படுத்திய இந்த சந்தோஷத்தை, ஏற்படுத்திய இந்த உறவை எப்பொழுதும் என்ன செய்வோம்? காத்துக்கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். அனைவரும் எழுந்து கொள்வோம். 24 நாட்களாக தனித்தனியாக அன்னை வழியாக ஆண்டவரிடம் ஏராளமான ஜெபங்களை நாம் எடுத்து வைத்தோம். நம்முடைய குடும்பங்களுக்கான ஜெபங்கள், தனிப்பட்ட ஜெபங்கள், பிள்ளைகளுக்கான ஜெபங்கள் என்று சொன்னோம். இப்பொழுது அன்பியமாக இணைந்து நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அன்னை மரியாவினுடைய பரிந்துரையாக கடவுளிடம் எடுத்து வைப்போம். ஒவ்வொரு மன்றாட்டு முடிஞ்ச பிறகும் எங்களுடைய தாய் மரியின் வழியாக ஆண்டவரை இவை மன்றாடுகிறோம் சொல்லுவோம். சொல்லுங்க. எங்கள் தாய் மரியின் வழியாக ஆண்டவரை இவை மன்றாடுகிறோம். ஒவ்வொரு மன்றாட்டு முடியும் சொல்லுவோம். வழிகாட்டும் தெய்வமே இறைவா, அன்னையின் 25ஆம் வணக்க நாளான இன்று புனித மத்தேயு அன்பியத்தில் எங்களுக்காக திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கும் எங்கள் பங்கு தந்தை அவர்களை ஆசீர்வதியும். அதுபோல எங்கள் அன்பியத்தின் வழிகாட்டி அருட்சகோதரி அவர்களையும் அவர்கள் செய்கின்ற இறைப்பணி மற்றும் கல்வி பணியினையும் நிறைவாக ஆசீர்வதியும். இவர்கள் செல்லும் இடமெல்லாம் நீர்தாமே துணை நிற்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் தாய்மறை மூலமாக ஆண்டவரே மன்றாடுகிறோம். நல்லாயின இறைவா, எங்கள் மத்தேயு அன்பிய குடும்பங்களை ஆசீர்வதியும். நாங்கள் செய்கின்ற விவசாயம் மற்றும் கட்டுமான வேலைகளையும் எங்களின் கால்நடைகளையும் ஆசீர்வதியும். நாங்கள் வேலை செய்யும் இடங்களில் எந்தவித தீங்கும் ஆபத்தும் வராமல் நீர்தாமை கண்ணின் இமை போல் காத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் தாய்மறை மூலமாக ஆண்டவரே மன்றாடுகிறோம். அன்பான தெய்வமே இறைவா, எங்கள் அன்பியத்தில் உள்ள குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக வேண்டுகிறோம். குழந்தைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், அன்பியத்தில் உள்ள படித்த இளைஞர் இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவும், அவர்கள் நல்லதொரு பாதையில் பயணம் செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் தாய்மறை மூலமாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். இறந்தோரை உயிர்ப்பித்த இறைவா, புனித மத்தேயு அன்பியத்தில் இறந்தவர்களுக்காக மன்றாடுகிறோம். உலகை விட்டு பிரிந்தாலும் எங்கள் உள்ளத்தை விட்டு பிரியாத எங்கள் அன்பியத்தில் இறந்த உறவுகளை நினைத்து பார்க்கிறோம். அவர்களின் ஆன்மா நித்திய இளைப்பாறுதல் பெற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் தாய்மறை மூலமாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி அமைதியாக மன்றாடுவோம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, எல்லா ஆறுதலுக்கும் அற்புதங்களுக்கும் அகமகிழ்விற்கும் அடிப்படையானவரே, உமது முன்பாக எங்களுடைய இதயங்களை திறந்து தேவையான எல்லா மன்றாட்டுக்களையும் உடைய பாதத்தில் எடுத்து வைத்திருக்கிறோம். எங்களுடைய தாயுமான அன்னை மரியா இந்த ஜெபமாலை மாதத்திலே எங்களுடைய இல்லங்களிலே 25 நாட்களாக இருந்திருக்கிறார். ஒவ்வொரு குடும்பமாக அவர் சந்தித்த பொழுது எங்களுடைய தாய் மூலமாக நாங்கள் ஏறெடுத்த எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவரில் செவி சாய்ப்பீராக. தனித்தனியாக குடும்பமாக அன்பிய குடும்பமாக நாங்கள் எழுப்பி இருக்கிற எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவோடு செவி சாய்த்தருடும். இவற்றையெல்லாம் தந்து எங்களை ஆசீர்வதிக்கவும், இந்த மத்தேயு அன்பியத்தை இன்னும் வலு சேர்க்கவும், கூட்டி சேர்க்கவும், இதே இணைப்பிலே, இதே மகிழ்விலே, இதே உறவிலே நாங்கள் என்னாலும் சேர்ந்திருக்கவும் தேவையான ஆசீர்வாதத்தை தரும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம். ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல்
இறைவா உமக்காக ஈரத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக ஈரத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக நினைத்து நினைத்து நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை நினைத்து நினைத்து நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்த்து கனிந்த கனிகளும் ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும் பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்த்து கனிந்த கனிகளும் ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும் இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மாலைப்பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புனித திருவை ஆண்டவரே, எங்கள் பாதுகாவலரான புனித மத்தேயுவின் விழாவை கொண்டாடுகிற நாங்கள் எங்கள் வேண்டுதல்களையும் பலிப்பொருட்களையும் உம்மிடம் கொண்டு வந்து பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் திருத்தூதர்களின் போதனையால் நீர் வளப்படுத்திய நம்பிக்கையும் மத்தேயு அன்பியம் என்கிற இந்த குடும்பம் கனிவுடன் இருக்கும்படியாக ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றேன். அதனால் அதனை ஆழ்வதற்கு உமது திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழி நடத்தும் முதன்மையாயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படிகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவரே நம் இறைவன் தூயவரே, உலகை ஆளுகின்ற ஆண்டவரே. தூயவரே நம் இறைவன் தூயவரே, உலகை ஆளுகின்ற ஆண்டவரே. வானமும் வையமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா ஓசன்னா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா ஓசன்னா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா
உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் வரை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பிளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ மறைமாவட்ட பரிவாளகர் மோட்சராஜன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இந்த மத்திய குடும்பத்தை ஆண்டவர் நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த அன்பியங்கள் ஆண்டவரை உம்முடைய தாயும் எங்களுடைய தாயுமான மரியாவினுடைய திருவுருவத்தை தங்களுடைய இல்லங்களுக்கு எடுத்து சென்று அன்னை மரியாவோடு உறவாடி உறங்கி உண்டு மகிழ்ந்து ஜெபித்து இன்புற்றிருக்கிறார்கள். இந்த இன்பத்தை, இந்த மகிழ்வை, இந்த உறவினால் ஏற்பட்ட இந்த பிணைப்பை நீர் காப்பாற்றுவீராக, வளர்த்தெடுப்பீராக. திருத்தூதர்கள் உலகெங்கும் சென்று தங்களுடைய நற்செய்தியை பறைசாற்றியது போல தங்களுடைய மகிழ்வை இன்னொரு குடும்பத்தோடு பகிர்ந்து கொள்கிற நல்ல குடும்பங்களாக, ஒரு சிறந்த அன்பிய குடும்பமாக வாழ உதவி செய்வீராக. உயிர்த்தலும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக எங்களுடைய அன்பியத்திலே இறந்து போன எல்லா ஆன்மாக்களையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய அன்பிய பாதுகாவலர் புனித மத்தேயும், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறந்துள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற
எடுத்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குவர். செம்மறியின் விருது கலைக்கு பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவை திருவிழம் நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் சொந்தம் யாவும் என் தேவை யாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சு நேசம் மாறாத பாசம் தருவாய் தருவாய் தலைவா. என் சொந்தம் யாவும் என் தேவை யாவும் நீதானே நீதானே இறைவா.
வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவாரி முன்னை தருவாய். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித மத்தேயு தமது இல்லத்தில் மீட்பரை விருந்தினராக மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். அதுபோல தாய் மரியாவை தங்களது வீடுகளிலே மகிழ்ச்சியுடன் வரவேற்ற மத்தேயு அன்பியும் இந்த குடும்பத்தை நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக. இவருடைய இல்லத்து தேவைகள், உள்ளத்து தேவைகள் அனைத்தையும் தந்து இவர்கள் வேண்டிய விரும்பிய எல்லா வரங்களையும் பெற்று மகிழ்வுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அழகோவியமே எங்கள் அனைவரையே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே, அழகோவியமே எங்கள் அனைவரையே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே, உன் பார்வை சொல்லும் கருணையும் பாத மலரின் அருமையும் அழகே அழகே எங்கள் அம்மாணி அழகே, அழகோவியமே எங்கள் அனைவரையே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே, கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளை அழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே, கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளை அழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே, அம்மானி தேரினிலே பவனி வரும் போதினிலே, ஒய்யாரமாக மனம் ஊர்வலமும் போகிறதே, யாரும் இல்லா ஏழை எங்கள் தஞ்சம் நீயே தாயே, உம்மை நம்பி வந்தோம், இங்கு உள்ளதை எல்லாம் தந்தோம், உந்தன் முகத்தை பார்க்கும் போது உள்ளம் மகிழுதே, உந்தன் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் இனிக்குதே, அழகோவியமே எங்கள் அனைமரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே, மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல, அழமே அழமே அருள் நிறையுதம்மா, பூ பூக்கும் நந்தவனம் போலெந்தன் மனம் தினம், அருளால் அருளால் அம்மா உன் அருளால், கைத்தாளம் போடுவோம் மழுது கூடுவோம், காலம் கூதுவோம் புகழ்ந்து பாடுவோம், சூட்டி மங்களங்கள் கூறுவோம், மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல, அகமே அகமே அருள் நிறையுதம்மா. நமது அன்பிய கருத்துக்களுக்காக, அன்பியங்களில் உள்ள குடும்பங்களுடைய கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, போற்ற பெருக, ஆட்சி பெருக, நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு ஏதாவது குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆசி பெற்றவர்களே, திருவேற்றின் ஆசி பெற்றவர்களே, புனித மரியே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக
தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இந்த நல்ல நாளிலே நம்முடைய அன்பியத்துல ஒரு குடும்பம் அவ்வளவுதான். நாளை நிகழ்ச்சி திருச்சபை வாங்க தலைவரை அவங்களுக்கு நினைச்சுவோம் நம்முடைய பங்கு உறுப்பினர் அட்டையை அன்பு தலைவர் வாங்க. ஆமா உங்க அன்பியல் தான் வராங்க. ஆமா அன்பிய தலைவரோடு இணைந்து வாங்க. தமிழ் இருக்கும் நல்லா